இன்றைக்கி டேஸ்டான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கொங்கு ஸ்பெஷல், கோவை ஸ்பெஷல், ஏன் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுமே விரும்பி சாப்பிடக்கூடிய அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அரிசி பருப்பு சாதத்துக்கு இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு, பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் ஃப்ளேவருக்கு தான் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 போட்டுக்கிட்டேன். இதை அப்படியே கலக்கி விடணும். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். இங்கே மழை பெஞ்சு இதாக இருக்கிறதுனால வெங்காயம் ரேட்லாம் அதிகம். அதனால பெரிய வெங்காயமே மீடியம் சைஸ் வெங்காயம் 2 போட்டுக்கிட்டேன். இந்த டைமில் கேஜி 75 ருபீஸ் விற்கிதுங்க, 75 ரூபா வெங்காயம். அதனால நான் கொஞ்சமாகவே வெங்காயம் போட்டுக்கிட்டேன். இந்த எண்ணெயிலேயே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி வரட்டும், வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நான் தக்காளி ஒரு 3 தக்காளி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். தக்காளி 3 தக்காளி அளவுக்கு போட்டுக்கிட்டேன். தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரணும். உங்கள் வீட்டில் எத்தனை நபரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி பருப்பும் சரி, எல்லாம் ரேஷு சொல்கிறாங்க. ஒரு கப் அரிசிக்கு 1/2 கப் பருப்பு அப்படிங்கிறாங்க. அந்த அளவெல்லாம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. கொஞ்சம் பருப்பு அதிகமாக போட்டால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அரிசி 1 கப்னால் ஒரு 1/2 கப் அளவுக்கு பருப்பு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், டேஸ்ட் இல்லாமல் இருக்காது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 கப் அரிசினா 2 கப் தண்ணி. இந்த ரேஷியோ விதத்தில் பருப்பு இவ்வளோ தான் போடணும், இவ்வளோ தான் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம். கொஞ்சம் பருப்பு அதிகமாக போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக குறைவாக போட்டாலும் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும்லாம் இல்லை. உங்கள் வீட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு, நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சாதத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி இது பண்ணும்போது கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சாதத்துக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி பருப்பு 2ஐயும் நான் நல்லா கழுவி நல்லா வச்சுருக்கேன். இப்போ போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்குது. இப்போ அரிசி போட்டாச்சுங்க. பாருங்கள், நல்லா கலக்கி விடலாம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நெய் போடும்போது நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி நல்லா தூவிக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடிக்கணும். பாருங்கள், இப்போ 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ குக்கர் மூடிட்டேன். மூடி 3 விசில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், 3 விசில் வந்துடுச்சு. அடுப்பு நிறுத்திடலாம். பாருங்கள், டேஸ்டான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொலப்பொலன்னு வருது. அதே சமயம் நல்லா குலைவாகவும் நல்லா வெந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் குழந்தைக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் நல்லாவே வேகணும். நல்லாவே வெந்திருக்குது பாருங்கள். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கர் மூடிட்டேன். மூடி 3 விசில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், டேஸ்டான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொல பொலன்னு வருது. அதே சமயம் நல்லா குலைவாகவும் நல்லா வெந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் குழந்தைக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் நல்லாவே வேகணும். நல்லாவே வெந்திருக்குது பாருங்கள்.
பாருங்கள், டேஸ்ட்டான நல்ல மணமாக இருக்குதுங்க. இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு நான் ரைத்தா வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.